இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம பெயிண்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம சார் கோபா சார் மீட்டிங் கொடுத்துருந்தாங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஆர்டர் போடுற விஷயங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய ஆயிருக்கு. ஸோ அது போக இந்த மார்க்கெட் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு. ஸோ நீங்கள் அதை நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மட்டும் கிடையாது, வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பொருளையும் பார்த்தீங்கன்னா ஏ டு செட் எல்லாமே லான்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கம்பெனி பெயிண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பெயிண்டோட ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அண்ட் ஆர்சிஎம்ல பெயிண்டா அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனையாக இருக்குது. ஆர்சிஎம்மா இப்போ நம்ம இது வரைக்கும் பெயிண்ட் கடைக்காரங்க பெயிண்டர்ஸ்ட்டை பேசியிருக்க மாட்டோம், நிறைய பேர் பிஸ்னஸ் விஷயமா பேசியிருக்க மாட்டோம். இன்னைக்கு பெயிண்ட்னு ஒன்று வந்த உடனே நம்ம போய் நேராக பெயிண்டர்ஸை பார்க்குறோம், நம்ம வீட்டில் இருக்க வெள்ளடிக்கிற பார்க்குறோம், பெயிண்ட் கடைக்காரங்களை போய் பார்க்க போகிறோம். அப்போ போகும்போது ஆர்சிஎம்ல பெயிண்ட் அப்படின்னு ஒரு கேட்பாங்க சிலர். ஆர்சிஎம்னா என்னையா, அப்படி என்ன கம்பெனி இருக்குது, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத கம்பெனியாக இருக்குது, நானும் 20 வருஷமா ஃபீல்டுக்குள்ளே இருக்குது, இது என்ன கம்பெனி புதுசாக இருக்குது, அப்போ ஆர்சிஎம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. ஸோ ஆர்சிஎம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிஎம் அப்படிங்கிறது ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங், சரியான முறையில் சில்லறை வர்த்தகம்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ சரியான ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக ஒரு லாஜிக் உண்டு. ஆர்னா ராம், சீனா கிறிஸ்டியன், எம்னா முகமது. அப்போது கிட்டத்தட்ட எல்லா சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு வாக்கியம் சொல்கிறாங்க, ரெக்ஸப்படன் ஒரு சிறிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி. கேரளா மக்களோட ஒரு ஆர்சிஎம்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து அவங்க இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பிக்க ஒரு சிறிய வழி. அதாவது வாழ்வில் நம்ம கஷ்டங்கள் நிறையா இருக்குது, பிரச்சனைகள் நிறையா இருக்குது, இதில் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு சிறிய வழி ஆர்சிஎம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வழி சிறியதாக இருந்தாலும் உள்ளே போயிட்டா அப்படின்னா கிட்டத்தட்ட பிச்சைக்குமார் சிறந்த சிறந்த அந்த மாதிரி சரி அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காமனாக நமக்குள்ளது பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ங்கிறது ஆர்னா ரொட்டினா உணவு, கப்படானா உடை, மக்கானா இருப்பிடம். உண்ண உணவு, இருப்பிடம், உடுத்த உடை, இந்த மூணையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இதில் எதாவது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட், இதான் ஒரு முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா வருவாய் சுழற்சி மேலாண்மை. இப்போ எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோம், வேலை பார்க்குறோம், நமக்கு வரக்கூடிய வருமானத்தை நமக்குள்ளேயே ஒரு சுழற்சி பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிஎம் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா துளசி பெயிண்ட்ஸோட வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்மோட ஜாயிண்ட் ஆகுது. இப்போ நம்ம முதல்ல துளசி பெயிண்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட்டோட மார்க்கெட் பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க பெயிண்ட் கம்பெனிஸோட டேர்ன் ஓவர் ஒன் இயர் டேர்ன் ஓவர் அதில் கொடுத்துருக்கேன். ஏசியன் பெயிண்ட்ஸ் பாருங்கள் 1,80,820 crore போகுது. பெர்ஜர் பெயிண்ட்ஸு கிட்டத்தட்ட 54,000 கோடிகள் இருக்குது. நெரோலக் பெயிண்ட்ஸு, சாலிமர் பெயிண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனி மட்டும்தான் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஜஸ்ட்டு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி அந்த கம்பெனியிலேருந்து டேரெக்டாக எடுத்துருக்கேன் அது. ஸோ இப்போ மார்க்கெட் இந்தியாவோட பெயிண்டிங் மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு 50-60 வருஷம் முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பு மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சுண்ணாம்பு மட்டும்தான் இருக்கும், நீளம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீடுகள் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல் வந்தாங்க. இன்றைக்கி பெயிண்ட் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 100 கம்பெனிக்கு அதிகமாக வந்து இந்தியாவில் இருக்குது. இப்போ நமக்கு பேர் தெரிஞ்ச கம்பெனி பார்த்தோம்னா ஏசியன், நெரோலக் பெயிண்ட்ஸு, டூலக்ஸு, ஐடிசன்ஸு, இந்த மாதிரி கம்பெனி தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் அதிகமான கம்பெனி வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ், மாநில வைஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கம்பெனிலும் டேர்ன் ஓவர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் வந்து இந்த பெயிண்டில் மட்டும் பேசிக்காக நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்சிஎம் பெயிண்ட் டெவலப்மெண்ட்டு ஆர்சிஎம் எப்படி டெவலப் ஆகுது, ப்ளஸ்ஸு பேசிக்காக பெயிண்ட்ஸோட பேசிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ துளசி பெயிண்ட்ஸோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன பெயிண்ட்ஸ் துளசியில் இருக்குங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். துளசி பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுலேருந்து நம்ம ஆர்சிஎம் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது 10 பொருள் மட்டும் நம்ம டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்சிஎம் பெயிண்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, அதுபோக நம்ம இதில் பெயிண்டருக்குள்ள பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, இதை நம்ம எப்படி ஆர்டர் டெலிவரி பண்ணுற விஷயத்தை ஃபுல்லாக நம்ம இதில் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மகாராஷ்டிராவில் நண்டீர் அப்படிங்கிற இடத்துல நம்ம துளசி பெயிண்ட் கம்பெனி இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக அங்கே தான் பண்ணுறாங்க. 1997 பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் பெயிண்ட் டிசம்பர் லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சிமெண்ட் பெயிண்ட்னா பார்த்தீங்கன்னா முன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கு அடுத்தபடி நம்ம வரும்போது சுனோசம் பவுடர்னு சொல்லுவாங்க. கலராக பவுடர் இருக்கும். அதை வாங்கி வந்து வீட்டுக்கு அவுட்டர் சைடு ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு அதை அடிப்பாங்க. 1 இயர் 1 வருஷம் இருக்கும், 1 வருஷம் அப்படியே ஃபேடாக ஆரம்பிக்கும். இது வந்து சிமெண்ட் பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடியதை தயார் பண்ணாங்க அந்த சிமெண்ட் பெயிண்ட். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே டிஸ்டம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு டிஸ்டம்பர் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. 2001 தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பெயிண்ட் அண்ட் ஆயில் பெயிண்ட் கிட்டத்தட்ட எமல்சன் பேஸில் உள்ளக்கூடிய பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் உள்ள விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2001 வந்து நம்ம கம்பெனி வந்து துளசி கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 2003 பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பேஸ்டு, அதாவது நம்ம தண்ணி வச்சு இப்போ இருக்கக்கூடிய வாட்டர் எமல்சனு, பசு தப்பி உள்ளது எல்லாமே 2003க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக லான்ச் பண்ணி உருவாக்குனாங்க.
2005 பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஸ்பெஷல் குவாலிட்டி பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஷேடோஸ் உள்ள மாடல் ரோஸ்டர்னு சொல்லுவாங்க அதோட பேர் வந்து. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மேனுஃபேக்சரிங் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2005 வந்து நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணது நம்ம கம்பெனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற அதர் கம்பெனிஸ் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2008 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெகக்னைஸ் அவார்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நமக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு வர காரணத்துக்காண்டி 2008 வாங்கியிருக்காங்க. முதல்ல நம்ம பெயிண்ட்டுக்கு அவார்டு வாங்கின கம்பெனி வந்து நம்ம துளசி பெயிண்ட் கம்பெனி. நம்ம கம்பெனி அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற ஏசியன் பெயிண்ட்ஸ் நெரோலக் இவங்களாமே வந்து அவார்டுக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நம்ம முன்னாலே வாங்கியிருக்கோம். அது மாதிரி இந்த வாட்டர் பேஸ் பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்சன்லாம் முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுறது நம்ம தான். ஏன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ்லாம் 100 வருஷம் மேலே கம்பெனி இருந்தால் கூட இந்த டெக்னாலஜிலாம் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம துளசி கம்பெனி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அடிஷனல் அவங்கெல்லாம் கொண்டு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2012 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2012 மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2014 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக் உள்ள மிஷின் கெமின்ஸ் ஃபுல்லாமே வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முன்னால பேசிக்காக ஒயிட்ஸாக வரும் கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுற மாதிரிக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லி ஆட்டோமேஷன் மிஷின் வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்காண்டி புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 2016 மத்திய பிரதேசத்தில் அலிராஜ்பூர் அப்படிங்கிற இடத்துல இதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 2018 பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் டைல்ஸ் ஓட்டுற பஸ் டைல்ஸுக்கு தேவையானது மார்பிள் ஸ்டோனு ரெடிமிக்ஸ் பிளாஸ்டரு இந்த மாதிரி பில்டிங் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2018 நம்ம கம்பெனி கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டாங்க சிமெண்ட்ல இருந்து எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சார் குமார் நீங்க நல்லா தெளிவா பேசுறீங்க. ஆனா சவுண்டா பேசுங்க. ஓகே சார் ஓகே. பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு உங்க வாய்ஸ் உள்ள எழுத்து மாதிரி இருக்குது, யாருக்கும் கிளியரன்ஸ் இல்ல. சரி சார் ஓகே, கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் சார். பேசுறது எவ்வளவு தெளிவா கேக்குது பாருங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கம்பெனில துளசி பெயிண்டோட பேசிக்கை பத்தி சொன்னேன். கம்பெனி வந்து ரொம்ப பழைய கம்பெனி. ஏன் நம்ம கம்பெனி கிட்டத்தட்ட மார்க்கெட்ல நிறைய பேர் வாங்கின கம்பெனிஸ் இருக்கு. எதுக்கு நம்ம கம்பெனி இதை போய் நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய கம்பெனி சூஸ் பண்ணா மக்கள்கிட்ட கூட ஈஸியா நம்ம விற்கலாம், ஒரு ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மக்களுக்கு இருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம கம்பெனி எப்படி இந்த துளசி பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஏன்னா இப்போ மார்க்கெட்ல இருக்க அத்தனை கம்பெனி 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. அத்தனை கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கெமிக்கல்ஸ் பெயிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா 10 வருஷம் முன்னால் ஆள் ஆரோக்கியம் இருக்காது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோஞ்சனா இருப்பாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கெமிக்கல்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இது கிடையாது. ஸோ அதனால மட்டும்தான் நம்ம எம்டி ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம முழுக்க ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுக்க மைய கொண்டு தான் நம்ம எம்டி பார்த்தீங்க அப்படின்னா துளசி பெயிண்ட் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் பேசிக்காக பெயிண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிற அப்படின்னா கஷ்டம் நம்ம பிரைமர் அடிக்கிறோம். ஸோ அந்த பிரைமர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் புட்டினா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், பெயிண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் பார்க்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பெயிண்ட் முதல்ல சிமெண்ட் பிரைமர் அடிச்சு முதல்ல சிமெண்ட் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த சுனோசம் பவுடர்னு சொல்லுவாங்க, அந்த இதை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாதிரி டிசம்பர் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்சன் பிளாஸ்டிக் பெயிண்ட் கேட்டகரி வந்து இப்போ அடுத்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பிக்சர் செட், இப்போ புதிய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சைனிங் உள்ள டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த லெவலுக்கு கம்ப்ளீட்டாக மாறி இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதில் பாருங்க ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் பாருங்க, நமக்கு பாருங்க ஆண்ட்ராய்டு பேஸில் மொபைல் ஆப்ரேட்டிங் டைரிங் மிஷின் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே மொபைல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கலர் ஷேடோ செலக்ட் பண்ணுறது மிஷின் அப்படி எல்லாமே அந்த ஆண்ட்ராய்டு பேஸில் வந்து இப்போ செலக்ட் பண்ணி இப்போ நியூ டெக்னாலஜி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இதில் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70,000க்கும் அதிகமான கலர் ஷேட்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி சொல்லக்கூடிய ஏசியன் பெயிண்ட்ஸில் கூட 1200+ கலர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து இங்கே லோக்கலில் உள்ள டீலர் முதல் கூட நான் கன்சல்ட் பண்ணி இதை லிஸ்ட் எடுத்தேன். எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வேர்ல்டு வைஸாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிலே 1200க்கு அதிகமாக கலர்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம கம்பெனியில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட சிலர் சொல்லுவாங்க வானவில்லை 7 கலர் தானே இருக்குது இது அப்படிம்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 கலரை கிட்டத்தட்ட 70,000 கலராக மாறி இருக்கு கம்பெனி. அப்போ எவ்வளோ டெக்னாலஜி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில். கிட்டத்தட்ட 70,000க்கு அதிகமான வீடுத்தின அத்தனை கலர்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக பெயிண்ட் எப்படி ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்டீரியர் வீட்டுக்கு உள்பக்கம் நம்ம பில்டிங்கில் உள்ள அடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால் புட்டின்னு சொல்லுவாங்க. வால் புட்டி நம்ம 2 கோட்டு அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிரைமர் 1 கோட்டை ஃபினிஷிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் 2 கோட்டை அடிக்கணும். இது காமன் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா புட்டி அடிச்சோன்னா கொஞ்சம் ஷைனிங் கிடைக்கும். பிரைமர் போட்டோன்னே இப்போ அந்த பிரைமர் அடிக்கும்போது நமக்கு அந்த பெயிண்டோட செலவு வந்து குறையும். அந்த மாதிரி ஏரியா அதிகமாக கிடைக்கிறனால குறையும். இந்த மாதிரி அடிப்போம். இதே எக்ஸ்டீரியர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ வால் புட்டி எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வால் புட்டி தேவையில்லை. ஆனால் ஒரு சிலர் அந்த மழை அதிகமாக இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகம் இருக்கக்கூடிய வந்து புட்டி போட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ புட்டி வந்து கம்பல்சரி கிடையாது, எல்லாத்துக்குமே நார்மலாக இருக்கிறாங்க. பிரைமர் 1 கோட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டீரியர் எம்எல்சன் பெயிண்ட்ஸ் அடிக்கும்போது 2 கோட்ஸ் அடிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கோட்ஸ் நமக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி 2 கோட்டு 3 கோட்டு அடிக்கிற மாதிரி ஷேடோ பழைய வீடாக இருந்துச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு எக்ஸ்ட்ரா அடிக்கிற மாதிரி ஷேட் பார்த்து யூஸ் பண்ணுறாங்க.
துளசி பெயிண்ட்ஸோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம துளசி பெயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரைமர் வாட்டர் பேஸு, பிரைமரில் 3 கோட்டிங் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. 3 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிஎம் ப்ரீமியம் பேஸ் கோட் இருக்குது, ஆர்சிஎம் சிமெண்ட் பிரைமர் இருக்குது, ஆர்சிஎம் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பிரைமர் இருக்குது. அந்த வெளியே அடிக்கக்கூடிய பிரைமர், நம்ம ஃபர்ஸ்ட் அடிக்கக்கூடிய பிரைமரில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. லோ ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, ஹை ரேஞ்சு அப்படிங்கிற 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்புட்டி பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் பாலிமர் புட்டி. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் புட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். பாலிமர் புட்டி வச்சிருக்க ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி மட்டும்தான். மார்க்கெட்டில் இருக்க பெரிய கம்பெனி எந்த கம்பெனிலையுமே வந்து பாலிமர் புட்டி கிடையாது கம்ப்ளீட்டடாக. ஸோ நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா பாலிமர் புட்டி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ளடிக்கக்கூடிய எமல்சன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் எமல்சன் ப்ளஸ் ப்ரீமியம் இன்டீரியர் எமல்சன் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மல் ரேஞ்ச் ஒன்று, குவாலிட்டி ரேஞ்ச் ஒன்று, 2 தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எமல்சன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் எக்ஸ்டீரியர் எமல்சன் ஒன்று, ப்ரீமியம் எக்ஸ்டீரியர் எமல்சன் 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு கீ ப்ராடக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிஎம் ஆல் ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு எமல்சன் நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே எல்லாத்துக்குமே, மரத்துக்கு இருந்து இரும்பு கலந்து எல்லாத்துக்கும் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குவாலிட்டியோட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஎம் ஆல் ரவுண்டர் அப்படிங்கிற எமல்சன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் கூல் கோட் அப்படிங்கிற பொருள், கிட்டத்தட்ட வெயில் நம்ம ஹீட் அதிகமாக இருக்குன்னு ஹீட் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு கூல் கோட் அப்படிங்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 பொருள் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அது ஆர்சிஎம்ல துளசி பெயின்ல இருந்து ஆர்சிஎம்ல லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பொருள் 12 பொருள் இருக்கு. கிட்டத்தட்ட துளசி பெயின்ல பார்த்தீங்கன்னா 25 வகையான பெயிண்ட்ஸ் இருக்கு. எனாமல்ல இருந்து எம்எல்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து 25 பொருள் வச்சிருக்காங்க அந்த பெயிண்ட் செக்ஷன்ல மட்டுமே. இதில் ஒரு 12 பொருள் மட்டும் இப்போ நமக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரி ஓகே, பெயிண்டர்ஸுக்கு தெரியும், பெயிண்ட்காரங்களுக்கு தெரியும் என்ன பிரைமர் அடிக்கணும், எப்படி என்ன எமல்சன் அடிக்கணும். இப்போ நம்ம நிறைய கஸ்டமருக்கு தெரியாது. இப்போ நம்ம பெயிண்டர் சொல்லும்போது வந்து இல்லை நீங்கள் இங்கே தான் வாங்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா பெயிண்ட் கடைக்காரங்களை பெயிண்டர்ஸுக்கு வந்து லோக்கல் பெயிண்ட் கடையில் வந்து ஏதோ ஒரு இன்கம் கமிஷன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை தான் வாங்கணும் அப்படிம்பாங்க. இதை வாங்காட்டா அது பிரச்சனை, இது சொல்லுவாங்க. ஸோ நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த எமல்சன் வாங்கணும், என்ன பிரைமர் அடிக்கிறது, என்ன பிரைமருக்கு என்ன செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்டீரியர் வீட்டுக்குள்ளே அடிக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பாருங்க, இப்போ நமக்கு லோ குவாலிட்டி இன்டீரியர் எமல்சன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஆர்சிஎம்ல வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆர்சிஎம் சிமெண்ட் பிரைமர் வாங்கினா போதும். அந்த இது வாங்கணும், இது காம்பினேஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரீமியம் இன்டீரியர் எமல்சன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 விதமான பிரைமர் இருக்கு. ப்ரீமியம் பேஸ் கோட் ப்ளஸ் சிமெண்ட் பிரைமர், எக்ஸ்ட்ரா இன்டீரியர் பிரைமர் இருக்கு. இந்த 3ல எதனால நம்ம வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நம்மளே ஆர்டர் போட்டு நம்மளே வாங்கி இதை அடிச்சா நீ போதும், நான் காசு சம்பளம் மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இதுக்கு ஒரு சார்ட் இருக்கும். ஆனால் இதில் ப்ரீமியம் நம்ம சொல்கிறோம். ப்ரீமியம் அப்படின்னா நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ரீமியம் கிடைக்கிறத விட நமக்குள்ள அதோட ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வெளியே அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெளியே அடிக்கிறது எக்ஸ்டீரியர் எமல்சன் இருக்கு. இந்த எக்ஸ்டீரியர் எமல்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பிரைமர் நம்ம அடிக்கலாம். அதை விட்டாச்சு அப்படின்னா அடுத்து ப்ரீமியம் இன்டீரியர் எமல்சன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் பேஸ் கோட் பிரைமர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பிரைமர் இந்த 2 மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும். சிமெண்ட் பிரைமர் வந்து எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பிரைமர் நம்ம வீட்டுக்கு வேணும். இப்போ நம்மளே ஒரு ஒரு மினிமம் ஆர்டர் போட்டு நம்ம வாங்கி அடிச்சு பார்ப்போம். அடிச்சு நம்ம பார்த்துட்டு அடுத்து நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. நம்ம இந்த ஒரு சார்ட் நம்ம தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்டர் நம்ம ஒரு ப்ராடக்ட் சொன்னேன். இப்போ ஆல் ரவுண்டர் ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், ஆல் ரவுண்டர் எமல்சன் வாங்குறோம்னா உள்ள வெளியே எல்லாத்துக்கும் சேர்த்து சிலர் உள்ள ஒரு 10 லிட்டர் வெளியே ஒரு 10 லிட்டர் வாங்கணும், ஒரு 4 லிட்டர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படிங்க குழப்ப வேண்டாம். மொத்தத்தில் ஆல் ரவுண்டர் மட்டும் 20 லிட்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா 20 லிட்டர் மொத்தமாக வாங்கிக்கலாம். ஒரே இதை வாங்கி உள்ளே வெளியே 2 அடிச்சிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு அடிக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் ப்ரீமியம் பேஸ் கோட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல் ரவுண்டர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரீமியம் பேஸ் கோட் மட்டும் வாங்கி அந்த பிரைமர் அடிச்சு அதுக்கு மேலே ஆல் ரவுண்டர் கோட் கம்ப்ளீட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிமெண்ட் பிரைமர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிஎம் சிமெண்ட் பிரைமர் ஒரு இருக்குது. இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட ஏரியா கவரேஜ் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி வரைக்கும் அது ஒரு லிட்டருக்கு வந்து நமக்கு அது கிடைக்கும். இது நமக்கு ஏரியா ஃபுல்லாக அந்த கவரேஜ் பண்ணுறதுக்கு மினிமம் கிடைக்கும். அப்போ நமக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். இதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு, 4 லிட்டரு, 10 லிட்டர், 20 லிட்டர் பேக்கேஜ் தனித்தனியாக கிடைக்குது. இது அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும், நல்ல ஒயிட்னஸ் கிடைக்கும். நம்ம 2 அடிக்கும்போது அந்த வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிமெண்ட் பிரைமர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பிரைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஏரியா கவரேஜ் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா இது 100 to 110 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏரியா பொறுத்து 100 to 110 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு அது அதிகமாக கிடைக்கும். இதுவும் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 10, 20 இந்த மாதிரி 4 வகையான பேக்கேஜில் வந்து நமக்கு கிடைக்குது. இதை நம்ம அடிக்க பார்த்தீங்கன்னா கூடுதல் ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். அதுவும் அந்த ஏரியாவோட கவரேஜ் நம்ம அதுக்கு மேலே எம்எல்ஸ் அடிக்கும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறக்கூடிய ஏரியா கவரேஜ் பண்ணுறக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த எக்ஸ்டீரியர் பிரைமரில் நமக்கு இருக்கும். அப்புறம் ப்ரீமியம் பேஸ் கோட் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 to 110 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இது நம்ம அடிக்கணும் பார்த்தீங்கன்னா அதிகமான கவரேஜ் கிடைக்கும். இப்போ அதுக்கு மேலே நம்ம இதுக்கு மேலே அடிக்கக்கூடிய டாப் கோட் அடிக்கிறோம்னா அதிகமாக அடிக்க வேண்டிய இருக்காது. ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி முட்டால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 10, 20 அப்படிங்கிற ஒரு 4 விதமான பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பேஸ் கோட் பிரைமருங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் புட்டி அப்படிங்க பார்த்தீங்கன்னா இது நமக்கு பாருங்கள் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா கிட்டத்தட்ட
வாட்டரை ஃபுல்லாக இது பண்ண ரிமூவ் பண்ணும். நமக்கு வாட்டரை உள்ள இது பண்ண விடாது. மழை பெஞ்சாலும் சரி, தண்ணி ஈரக்கசுரிஞ்சாலும் அந்த மாதிரி வரக்கூடிய அளவுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த பாலிமர் பட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணும்போது பிரைமர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற வெளியே உள்ள வால்பட்டி அக்ரலிக் வால்பட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வால்பட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை தேய்ச்சி ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் பிரைமர் அடிச்சு அதுக்கு மேலே தான் நம்ம எமல்சனோ பெயிண்டோ நம்ம அடிக்க முடியும். ஆனால் நம்ம வால்பட்டி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு மணி மிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமர் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரைமர் இல்லாமலே நம்ம அந்த இதை மட்டும் அடிச்சுட்டு நேராக அவ்வளோ கலர் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 30% நமக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதோட ஏரியா கவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிறது கூடல 20-30 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதோட ஏரியா கவரேஜ் கூடல கிடைக்க பார்த்தீங்கன்னா அதிகமே கிடைக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால மணி நமக்கு மிச்சமாகும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது நமக்கு அந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எமல்சன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் எமல்சன் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதோ லோ பேசிக் குவாலிட்டி. இப்போ நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிராக்டர் எமல்சன் இருக்கும், ஏசிஎல் லோ குவாலிட்டி. அதுக்கப்புறம் எபக்ஸ் தனியாக வெளியே அடிக்க எபக்ஸ் கொடுத்துருப்பாங்க, எபக்ஸ் கல்ட்டிமாக இருப்பாங்க, ராயல் சைன் தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எமல்சன் பேஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 80 to 90 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லிட்டர் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மேட் ஃபினிஷில் இருக்கும். அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிற குவாலிட்டியில் இருக்கும். இதுவும் பேஸ் பார்த்தீங்கன்னா 1, 4, 10, 20 லிட்டர் அப்படிங்கிற ஒரு 4 விதமான பேக்கேஜில் வந்து நம்ம கொடுக்குறாங்க. நமக்கு என்ன வேணும், ஒரு 10 லிட்டர் ஒரு 4 லிட்டர் வாங்கிக்கலாம், ஒரு 20 லிட்டரில் ஒரு 4 லிட்டர் வாங்கிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. இது நம்ம அடிக்கும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் இன்டீரியர் எமல்சன், அதாவது சிம்பிளாக வீடு கட்டுறோம், நமக்கு பெயிண்ட்டுக்கு அதிகம் செலவழிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து நம்ம லோ காஸ்ட்டில் வாங்கி இதை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இதே ப்ரீமியம் இன்டீரியர் எமல்சன் பார்த்தோம் அப்படின்னா இதோடைய பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத் அண்ட் சில்கி ஃபினிஷிங்கில் கிடைக்கும். நமக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஏரியா கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100-110 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வரைக்கும் கவர் கிடைக்கும். இது யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்டு பழைய வீடாக இருந்த மாதிரி ரெண்டாவது கலர் மாத்திரம் அப்படின்னா அந்த கலரெல்லாம் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஷேடர்களும் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான பேக்கேஜில் இருக்குது. 1, 4, 10, 20 அப்படிங்கிறதுல இதை ஒடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் லுக்காக இருக்கும். நல்ல ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட தூசியாக இருக்குது அப்படின்னா மழை பெஞ்சோன்னா கம்ப்ளீட்டாக அது எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனா கூட கம்ப்ளீட்டாக போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாஷபிளாக இருக்கும். அதுக்கு ரொம்ப கரை இருக்குது அப்படின்னு கிடையாது. பேசிக்காக உள்ள அழுக்குகள் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணாலே போகக்கூடிய அளவுக்கு அந்த எமல்சன் குவாலிட்டி இருக்கும்னா குவாலிட்டியாக இருக்கும். இது நம்ம எக்ஸ்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா பேசிக் எக்ஸ்டீரியர் எமல்சன் நார்மல் பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத் மேட் ஃபினிஷ். இது கிட்ட பார்த்தீங்கன்னா 80-90 ஸ்கொயர் வரைக்கும் ஒரு லிட்டருக்கு நம்ம கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 4 விதமான பேக்கேஜில் இருக்குது. இது நம்ம அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக் அது மாதிரி எக்கனாமிக்கில் உள்ளவங்களுக்கு வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஒன்றா லுக் அட்ராக்டாக இருக்கும். சோர் பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஈரப்பதம் இல்லாத பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா எமல்சனும் அந்த பேசிக்காக பார்க்கும். அது மாதிரி ப்ரீமியம் எக்ஸ்டீரியர் எமல்சன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது சூத்திங் சீன் கிட்டத்தட்ட நல்ல ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருக்கும். 100-110 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு ஏரியா கவரேஜ் அதிகமாக கிடைக்குது. இது 4 விதமான பேக்கேஜில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாஷபிலிட்டி அந்த டஸ்ட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரீமார்க்கபிள் ஸ்ட்ரென்த், அந்த ஹை டஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி, அந்த டஸ்ட் அதிகமாக இருக்க அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ண பில்டிங்கை டேமேஜ் ஆகலாம் பார்க்கக்கூடிய வேலையை ஃபுல்லாகவே இந்த எமல்சன் எக்ஸைடுக்கு நமக்கு பார்க்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இதான் கூட ஒரு முக்கியமானது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பொருள் குழப்ப வேண்டாம். எனக்கு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் யோசிக்க வேண்டாம். மொத்தத்தில் ஆல்ரவுண்டர் நம்ம மொத்தம் வாங்கிட்டோம்னா உள்ள வெளியே எல்லாத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஆல் டைப் ஆஃப் பொட்டி சேஃப் நம்ம பட்டி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இதுக்குமே தான் நம்ம இது பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உட்டு, மெட்டல், எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாத்தையும் அடிக்கடி கொடுத்துருக்காங்க. ஆனால் மெட்டலுக்கு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இரும்பு ஷீட்டு, சிமெண்ட் ஷீட்டு, ஓடு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபினிஷிங் பார்த்து நல்லா அதிகமாக கொடுத்துருக்காங்க. 100-120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதோட ஏரியா கவரேஜ் இருக்குது. ஆனால் இது நம்ம லோக்கலில் இப்போ ரீசனாக வாங்கி யூஸ் பண்ண மக்கள் சொல்கிறாங்கன்னா 150 வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சில ஏரியா பொறுத்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா 100-120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 4 விதமான பேக்கேஜில் நமக்கு கிடைக்குது. இது 2 பக்கம் சேர்த்து அடிக்கக்கூடியதுனால நமக்கு இது சிம்பிளாக வேலை முடிஞ்சது மட்டும் வாங்கி நம்ம ஈஸியாக அடிச்சிக்கலாம். நமக்கு கன்ஃபியூஷனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம் நமக்கு இது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எமல்சன் எதுக்காக அடிக்கிறோம், இப்போ நம்ம டிசம்பர் அடிச்சு நம்ம எதுக்காக அடிக்கணும், டிசம்பர் எதுக்கு அடிக்கணும் அப்படிங்கும்போது இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நம்ம அதிகமாக கிடைக்கும். நம்ம லைஃப் நமக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். அதுக்கு வாஷபிள் பண்ணுறக்கூடிய இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும். லைஃப் அதிகமாக இருக்கும். காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். எப்படி காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னா நம்ம டிசம்பர் அடிக்கிறோம், எதாவது அடிக்கிறோம், சிமெண்ட் பெயிண்ட் அடிக்கிற அப்படின்னா வருஷம் நம்ம அடிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வருஷம் செலவு. இப்போ நம்ம எவ்வளோ பெயிண்ட் வாங்குறோமோ அவ்வளோக்கு சம்பளமாக கொடுத்தாகணும். அப்போ இது நம்ம அடிக்கும்போது லாங் லைஃப் இருக்கனால நமக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுக்குமே இப்போ எமல்சனாக பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா விலை சேஞ்ச், நமக்கு மணி கொஞ்சம் மிச்சமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதான் விஷயம். இப்போ நம்ம எவ்வளோக்கு பெயிண்ட் வாங்குறோமோ இப்போ நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளோ பெயிண்ட் வாங்குறோமோ இப்போ தெரியும். 50,000 பெயிண்ட் வாங்கினா 50,000 சேலரி நம்ம சம்பளம் கொடுத்து பெயிண்ட் அடிக்கணும். இது அடிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி அடிச்சாச்சு அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அடிக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட் நம்ம அடிக்கிறோம். இந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு இது இருக்கும். இப்போ நம்ம இதை காசு அதிகம் அடிக்கும்போது இப்போ நமக்கு அது சம்பளம் பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி 300 சம்பளத்துலேருந்து 500, 600 சேலரி மாதம் கூட்டிகிட்டே தான் இருக்குது.
அப்போ நமக்கு கூட 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 நம்ம வருஷம் வருஷம் அடிக்க நம்ம செலவு கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு விலை கம்மியான பொருள், அதாவது டிஸ்டம்பரோ இல்லை விலை கம்மியான எம்எல்ஸ்னா வாங்கி அடிக்கும் போதை விட அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணணும், ரீபெயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நமக்கு ஒரு அந்த ஆல்ரவுண்டர் மாதிரி ஹையஸ்ட் ப்ராடக்ட் அடிக்கும் போது மினிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பக்கம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ நமக்கு மணி மிச்சம் 10 வருஷம் போது அதாவது நல்லாவும் இருக்கும், ஃபேட் ஆகாது, நல்லா இருக்கனால இது நம்ம யூஸாகவும் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எம்எல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸ்டீரியர் எம்எல்ஸ் வாங்குறோம், இன்டீரியர் தனியாக வாங்குறோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் எம்எல்ஸ்னு ஒன்லி யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டீரியர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டீரியர் எம்எல்ஸ்னா இன்டீரியர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டீரியர் எம்எல்ஸ்னா எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ண, அதாவது வெளியே அடிக்கக்கூடிய எம்எல்ஸ் நம்மகிட்ட பேலன்ஸ் மிச்சம் இருக்கு அப்படின்னா அதை உள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்குள்ளேயோ இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே அடிக்கிறதுக்காக நம்ம வாங்கின எம்எல்சன், அந்த ப்ரீமியம் இன்டீரியர் எம்எல்சன் இருக்கு அப்படின்னா அதை வெளியே நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட லைஃப் இருக்காது. அது நம்ம மறந்துடக்கூடாது. இந்த விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மிச்சம் இருக்கு, நம்ம கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி அடிச்சு யூஸ் பண்ணோம்னா லைஃப் இருக்காது. இப்போ நமக்கு அதை சொல்லும்போது நம்ம தெளிவாக சொல்லி கொடுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்த ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்எல் கூல் கோட். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை எப்போ குளிர்ச்சியாக வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் கூல் கோட் கொடுத்துருக்காங்க. இது முக்கியம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் இப்போ வீட்டு மெச்சுகள் அடிக்கிறது, அது மாதிரி ஹாஸ்பிட்டல் சீட்டு போடுறதுன்னா ஹாஸ்பிட்டல் சீட்டு மேலே அடிக்கிறதுக்கு, இரும்பு சீட்டு போடுறதுனா இரும்பு சீட்டு மேலே அடிக்கிறது, எல்லாத்துக்குமே இது ஒரு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க ஸ்லாப், ஏசி சீட்டு, ஃபைபர் வாட்டர் டேங்கு, கிட்டத்தட்ட ஆயில் பேஸில் இருக்கக்கூடியதுக்கு மெட்டல் சீட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட கவரேஜ் பாத்தீங்கன்னா 90ல 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏரியா கவரேஜ் இருக்கு. இது சுருக்கி ஓட்டு சுருக்கி மேலே அடிக்கலாது, வீடு உள்ள வந்து அந்த வெயில் வந்து வராம பாத்துக்கு. ஆமா சார், ஆமா. இதோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 டிகிரி வரைக்கும் தான் நம்ம அந்த வெயில கீழே இறக்க விடும். அந்த அளவுக்கு ஃபுல்லோட வெயிலோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக இது பண்ணிக்கிடும். இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பேஸ் 2 தான் இருக்கு. வாட்டர் பேஸ் தனியா இருக்கு, ஆயில் பேஸ் நம்ம இருக்கு. வாட்டர் பேஸ் பாத்தீங்கன்னா 2, 5, 10, 20 ஒரு 4 விதமான இருக்கு. இது ஆயில் பேஸ்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா அது ஆயில் பேஸ்னா மெட்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஆயில் பேஸ் நம்ம வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் இந்த மாதிரி ஆயில் பேஸ் நமக்கு தனித்தனியாக இருக்குது. நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும், பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகுது. இன்னும் கொஞ்சம் அது போக வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. மழை பெய்யுது, ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்குது, தண்ணி கசிது அப்படின்னா இதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை வந்து அந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ அந்த வகைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல் வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்கும் கம்ப்ளீட்டட். அப்புறம் நமக்கு இதில் எப்படி பெயிண்ட் இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ். கிட்டத்தட்ட ஒரு டீலர், இப்போ ஒரு டீலர் ஒரு கடைக்காரங்க ஏஜென்சி இருக்காங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 5 கான்ட்ராக்டர், மினிமம் நம்ம சொல்கிறது ஒரு கம்மியாக சொல்கிறோம், மினிமம் ஒரு 5 கான்ட்ராக்டர் ஒரு கான்ட்ராக்டர் மினிமம் 2 பெயிண்டர்ஸ். அப்போ 2 பேராக இருந்தால் தான் பெயிண்டர்ஸ், ஒரு ஆள் இருந்தால் அவர் கான்ட்ராக்டர் கிடையாது, 2 பேருக்கு மேலே இருந்தால் தான் அவங்க கான்ட்ராக்டர். ஸோ மினிமம் 2 பெயிண்டர்ஸ் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு பெயிண்ட் அவங்க வாங்கி அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2000 அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணுங்க, கிட்டத்தட்ட 2 பேர் அப்படிங்கும்போது அவங்க 1 லட்ச ரூபா ஆயிரும். 5 கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது 5 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 2 லட்சம் MBV ஒரே மாசத்துல. ஒரு டீலர் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு டீலர் சாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 5ல இருந்து 10 டீலர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனி தனித்தனியா பெயிண்ட் ஷாப் வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஏஜென்சில ஒரு மினிமம் நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ட்ராக்ட் இருக்காங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி ஒரு இத்தனை கொடுத்து மூவ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ 2 லட்சம் MBV இதே இன்னொரு 1 லட்சம் MBV கூட்டிச்சு அப்படின்னா ஸ்டார் அச்சீவர் ஒரே மாசத்துல அந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம்ல ஒரு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பின் லெவலில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். கம்மியான மக்கள், கம்மியான ஒரு ஒர்க், இதை வச்சு பார்த்தீங்கன்னா அதிகமான பிசினஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக கிடைக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆவரேஜ் மெட்டீரியல் கிட்டத்தட்ட இன்டீரியர் எக்ஸ்டீரியருக்கு எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிளான பொருள். அது மாதிரி பாருங்க 30,000 to 1 லட்சத்துக்கு மினிமம் நம்ம அந்த பொருள் போகும்போது ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 30,000 பெயிண்ட் அடிப்பாங்க. 30,000 to 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு பெயிண்ட் நம்ம வாங்குறது. ஸோ மினிமம் நம்ம அந்த ஃபேமிலியோ ஒரு வீட்டுக்காரங்க நம்ம பேசும்போது அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ மினிமம் 30,000 நம்ம அந்த ஒரு வீட்டுக்கு பொருள் கொடுத்தா கூட 15,000 MBV இருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தோம்னா நம்ம 50,000 MBV இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் நமக்கு ஒவ்வொரு ஏரியா இருக்கு. மினிமம் 30,000 குறைஞ்சி எந்த வீட்டு பெயிண்ட் அடிக்கிற சிச்சுவேஷன் இப்போ கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாருமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அது கம்மியான மக்களுக்கு ஒரு எஃபோர்ட் கம்மியாக போட்டோம்னா அதிகமான பிசினஸ் இந்த பெயிண்ட் மூலியமாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக இருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்ட்ஸ் போனோம்னா பெயிண்ட்ஸ் நிறைய போட்டிகள் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனி எப்போ தான் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு டீலர் கொடுத்து அந்த ஊரில் வேற டீலர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, போட்டிகள் அதிகமாக இருக்கும். ஒரே ஊரில் ஒரே கம்பெனி 4 டீலர் இருக்குது. ஏசியன் மீடியா இருந்து ஒரே ஊரில் 3 ஏஜென்சி, 3 கடை இருந்து 3 கடையும் கொடுத்துட்றாங்க. அது மாதிரி ஒரு கடையில் ஒரு ஏஜென்சி ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனி அந்த மிஷின் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரே கடையில் 4 மிஷின் 5 மிஷின் கூட 5 கம்பெனி கலர் வேல்ட் மிஷின் கூட வச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன்னா போட்டிகள் அந்த அளவுக்கு இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கடைகள் கூட கூட ஒன்று பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா கூட கூட டார்கெட்டும் கூட்டிகிட்டே இருக்கும். முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு புது பொருள் வந்துச்சுன்னா லான்ச்சிங் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பொருள் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க ஒரு நல்ல பொருள் ஆர்டர் போடும்போது அந்த பொருள் நீ வாங்கினாத்தே இதை கொடுப்போம் அப்படிங்கிற சிச்சுவேஷனை கொண்டு போறாங்க. டார்கெட் அதிகமாக கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு டீலரும் வந்து ஆல்ரெடி பிசினஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே நிறைய பிசினஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நம்ம தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் இப்போ பண்ணக்கூடியவங்க பிசினஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்து போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்பவே நிறைய சேஞ்சஸ் போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் நீங்க சுண்ணாம்பு சிமெண்ட் பெயின்லேருந்து எனக்கு எமல்சன் போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த லெவலில் எங்கே போகும்னு சொல்ல முடியாது.
ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் பெயிண்ட் கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு வீடை செலக்ட் பண்ணி அவங்களே அவங்க கம்பெனியால் மூலியமா வச்சு ஒர்க் பண்ணி கொடுக்குற சுச்சுவேஷனை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய வீடுகளுக்கு. ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து கம்பெனிலேருந்தே வந்து பார்த்து அவங்களே ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ பெயிண்டர்ஸ் எல்லாம் போயிடும், அந்த கடைகளுக்கு எல்லாம் போயிடும். அந்த மாதிரி நிறைய இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஷாப்புக்கும் போது அந்த ஓனரை முக்கியமாக கவனிட்டு அந்த ஓனர் கண்டிப்பாக இருந்தாகணும், ஒரு முக்கியமான இருந்து தான் முடியும். ஆனால் நம்ம நெட்வொர்க் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு பவர். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம எங்கேனாலும் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக பிஸ்னஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொண்டு இருக்கும். அது மாதிரி டைம் பாருங்கள், கடைன்னு இருந்தால் காலைல திறந்து அதுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணி இருந்தே ஆகணும். இது நமக்கு பாருங்கள் டோட்டலாக இருக்கும்போது டைம் மெர்ஜ் நெட்வொர்க் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட இது நம்ம கன்வென்ஷனில் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அதிக லெவலுக்கு போகும், இன்கம் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இல்லை அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முழுக்க யூஸ் ஆர்சிஎம் பெயிண்ட் ஃபார் பெயிண்ட் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் அப்படின்னா ஆர்சிஎம்ல இருக்க அத்தனை பொருளும் இன்னைக்கு புதுசாக லான்ச் பண்ண 24 பொருள் இருக்கு அப்படின்னா 24 பொருள் குடோனுக்கு வந்துருச்சுன்னா முதல்ல பியூஷில் வாங்கி பியூஷில் வந்து ஒவ்வொரு டைரக்ட் செல்லரும் வாங்கி அதை யூஸ் பண்ணி ஆகணும். ஆர்சிஎம்மோட 6 பேசிக்கில் ஃபர்ஸ்ட் விஷயமே அது ஒன்று தான், 100% ப்ராடக்ட் யூஸ். முதல்ல நம்ம வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணினா மட்டும்தான் அதோட தரம் தெரியும் கம்ப்ளீட்டடாக. அதுக்கப்புறம் நம்ம மக்கள் ப்ரொமோட் அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாரும் அதை யூஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு பார்ட்டை நம்ம மாற்றணும். எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லணும். பெயிண்ட்டுக்காக கொண்டு வந்தாலும் அதுக்கடுத்து அவங்க மற்ற பொருள் வாங்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு போகலாம். அது மாதிரி ஒவ்வொரு பில்டிங் ஓனர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மினிமம் ஒரு இயர்ஸ் ஒருக்க 2 வருஷத்துக்கு ஒருக்க பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஃபுல்லாக நமக்கு அதில் மெம்பராக கொண்டு வாய்ப்பை நமக்கு பார்த்தீங்கன்னா இல்லை கொண்டு வரலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா டிஃப்ரெண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமை டெவலப் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போகிறதுக்கு இதை நம்ம கொண்டு போய்க்கலாம். அது கம்ப்ளீட்டடாக இது பார்த்தீங்கன்னா செட்டப் யுவர் ஓன் பிஸ்னஸ் வித் இன்க்ரீசிங் பென்ஷன். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஜாப்ல இப்போ புதுசாக போகிற யாருக்கும் பென்ஷன் கிடையாது. இப்போ நம்ம பென்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம செட் பண்ணுறோமோ பென்ஷனை வந்து நம்ம தான் செட் பண்ணணும். இப்போ எல்ஐசி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பென்ஷன் திட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இத்தனை லட்சம் போடுங்க, இவ்வளோ ரூபா பென்ஷன் வரும், இவ்வளோ ரூபா மாதம் கட்டுங்கன்னு சொல்லி போட்டுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிக்சர் தான். இதை பாருங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லெவல் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த பென்ஷன் நமக்கு மட்டும் இல்லை, ஆனால் அந்த பென்ஷன் வந்து அவங்க இருக்க வரைக்கும் இருக்கும், அவங்க ஒய்ஃபுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் யாருக்கும் கிடைக்காது. எதாக இருந்தாலும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது கிடையாது. ஆனால் நம்ம இதில் பாருங்க அந்த பிஸ்னஸ் நம்ம செட் பண்ணி ஓனாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட தலைமுறைகளுக்கும் அது கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதிக அப்படின்னா நம்ம மேல மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. ஸோ நம்ம செட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிசினஸை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எப்படி ஆர்டர் போடுறது. இப்போ நம்ம ஆர்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா துல்சி ஆப் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிளே ஸ்டோரில் இருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா பழைய மாடல் ஆப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும் இப்படி இருக்கும். இதில் கலர்ஸ் ஃபுல்லாக தனித்தனியாக இருக்கும். இது இப்போ நம்ம கரண்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் துளசி ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃப்ரண்ட் பேஜில் வரும். ட்ரீம் கலர்ஸு ப்ராடக்ட் ப்ரௌசர்னு வரும். நீங்கள் ப்ராடக்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 4 பேஜில் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு அனுப்பலாம்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தனித்தனி இண்டிவிஜுவல் அனுப்பலாம். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, இத்தனை ஸ்கொயர் ஃபீட் போகும் அப்படிங்கிற தனியாக ஒரு 4 பேஜ் இருக்குது. நம்ம தனியாக அனுப்பிக்கலாம். இந்த ட்ரீம் கலர்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த 70,000 கலர்ஸ் ஷேடோஸ் நம்ம உள்ளே இருக்கும். நமக்கு என்ன கலர் வேணுங்க நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டடாக நம்மளே என்ன வேணுங்க கலர் நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து போனோம் அப்படின்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டர், மை ஆர்டர், அப்டேட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட ப்ரொஃபைலை நம்ம அப்டேட் பண்ணணும். அப்டேட் ப்ரொஃபைல் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி கேட்கும். நேமு, சர்நேமு, நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, நமக்கு பியூஸ் இருந்தால் பியூஸ், இல்லாட்டா நம்ம டீமில் இருக்க யார் பியூஸ் இருக்குது டவுன் வேணும் அப்படின்னு எங்கே பியூஸ் இருக்குன்னா அந்த பியூஸ் நம்பரு, அந்த பியூஸ் நேம், இதை நம்ம அதில் கம்ப்ளீட்டாக அந்த அப்டேட் ப்ரொஃபைலில் போய் நம்ம அப்டேட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பியூஸோட நேம், பியூஸோட நம்மளோட அட்ரஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த சிட்டியில் இருக்குது, அட்ரஸு ப்ளஸ் லேண்ட்மார்க் இருந்தால் லேண்ட்மார்க், பின்கோடு ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அவங்க விஎல்ஆர் லாரியில் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு வந்து நியரஸ்ட் பின்கோட் இருக்கணும். அந்த நியரஸ்ட்டில் வந்து அந்த லாரி ஆஃபீஸ் இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு பின்கோடு முக்கியம். அதனால் பின்கோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பின்கோடோடு சேர்த்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்பில் நம்மளோட டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆயிரும், டோட்டலாகவே அப்டேட் ஆயிரும். திருப்பி நம்ம ஆர்டர் எதுவும் போட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளியர் ஆயிரும். அடுத்து நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்னா நம்ம அதில் போய் நியூ ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உள்ள போனீங்க அப்படின்னு இந்த மாதிரி வரும். ஆட் ப்ராடக்ட்னு சொல்லி காட்டும். இல்லை இந்த ப்ளஸ்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது, செலக்ட் சைஸ், மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ராடக்ட் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சைஸ் இருக்கும், அடுத்து எத்தனை என்ன வேணும் அப்படிங்கிற நம்ம அதில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எடுத்துக்கணும். முதல்ல செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வருஷ நம்பரில் எல்லா பொருளும் இருக்கும். இதில் பாருங்கள் லெஃப்ட்டில் பார்த்து தெரியும். ப்ரீமியம் பேஸ்கோட் ப்ரைமர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு குவான்டிட்டி. இதை நம்ம இப்படி எடுத்து கீழே ஆடு கொடுத்தோம்னா நம்மளோட பேஜில் வந்து டோட்டல் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து ப்ரைமர் கொடுத்துருக்கேன். ப்ரைமருக்கு வந்து மேக்ஸிமம் ஒயிட்டாக ஒரே தான் வரும், அதனால் இப்படி கொடுத்துருக்கு. இதே நம்ம கலர் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எம்எல்சன் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ அடுத்து பாருங்கள் ப்ரீமியம் எக்ஸ்டீரியர் எம்எல்சன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறேன். 20 லிட்டர் செலக்ட் பண்ணியாச்சு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஷேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் ஷேட் அப்படின்னா இப்போ நமக்கு ப்ரைமர் ஒயிட்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை கலர் நம்மளே செலக்ட் பண்ணி கலராகவே வாங்கணும் அப்படின்னா இந்த செலக்ட் ஷேடை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அந்த ட்ரீம் கலர்ஸோட இது ஓப்பன் ஆயிரும். அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணும், எல்லோ ஷேடா, க்ரீன் ஷேடா, பிளாக் ஷேடா, ப்ரௌன், அந்த என்ன ஷேடை வேணுமோ அதில் நம்ம செலக்ட் பண்ணி அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஷேடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீழே நம்பர் இருக்கு பார்த்தீங்களா. நான் ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு நம்பர் செலக்ட் பண்ண நம்பர் அது வந்து
அந்த ஷேரை செலக்ட் பண்ணோன்னா அந்த நம்பர் செலக்ட் ஆயிரும். நம்பர் ஆன உடனே கீழே பார்த்தீங்கன்னா யூனிட் பிரைஸ் அந்த எம்எல்எஸோட பிரைட் 3446, அந்த கலரண்ட் அந்த நான் செலக்ட் பண்ண கலரோட கலரண்ட் சார்ஜ் வந்து 160 ரூபா. இந்த மாதிரி அதுலேயே வந்து நமக்கு ஃபுல்லோட வந்து வந்துடும். இதுக்கப்புறம் இதே நம்ம ஆர்டர் கொடுத்தா அப்படின்னா நம்ம டோட்டல் ஆர்டரோட கன்வெர்ட் ஆயிரும். நம்ம டோட்டல் ஆர்டர் கன்வெர்ட் ஆகி ஃபினிஷிங் கொடுத்த அப்புறம் சப்மிட் கொடுத்த அப்படின்னா இந்த மாதிரி பில் ஜென்ரேட் ஆயிரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20,000 ஆர்டர் நம்ம வந்து கொடுக்கணும் மினிமம். அப்போ தான் நமக்கு அந்த லாரி ஃப்ரைட் ஃப்ரீயாக அவங்க இது பண்ணி தருவாங்க. அதனால் மினிமம் ஆர்டர் வந்து 20,000 கம்பல்சரி இருக்கணும். இப்போ நான் ஒரு 20,000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் நம்பர் நம்மளோட மொபைல் நம்பர் போட்டு நம்ம ஆர்டர் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். நம்ம நேமு இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணனால நம்மளோட ஐடி நம்பரு, பிஎஸ்சியோட நேமு, பிஎஸ்சியோட நம்பரு, நம்மளுடைய அட்ரஸ் வித் பின்கோடோட நமக்கு அதில் டோட்டலாக வந்துடும். நம்ம என்ன ஆர்டர் போட்டிருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு போட்டிருக்கோம், அதுக்கு எவ்வளோ பிவி அப்படிங்கிற போது இதில் வந்துடும். இந்த ஷீட்டை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது வந்து பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் ஆகி நம்ம டவுன்லோடில் சேவ் இதில் போய் ஃபைலில் போய் சேவ் ஆயிரும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக நீங்கள் அனுப்பினாலும் சரி, இல்லாட்டா இதை நீங்கள் தனியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது நமக்கு வந்து ஷர்மா சாருக்கு அனுப்பணும். துளசி பெயிண்டோட கம்பெனியில் இருக்கக்கூடிய வந்து ஷர்மாஜி அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை வந்து அனுப்பணும். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன். இதை அனுப்பணும் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஓகே கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணி அவங்க அமௌண்ட் கன்ஃபார்ம்னு சொன்னதுக்கப்புறம் அதை கூகுள் பேல நம்ம பணம் அனுப்பணும். கூகுள் பேல அனுப்பணும் அப்படின்னா இதான் அந்த நம்பர், துளசி பெயிண்டோட வாட்ஸ்அப் நம்பர், சர்மா சார் நம்பரு. இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க எல்லாருமே கம்ப்ளீட். இந்த நம்பருக்கு நம்ம சேவ் பண்ணி அந்த ஆர்டர் நம்பரு ப்ளஸ் அந்த என்ன போட்டிருக்கோங்க அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா வித்தின் 2 hours. ஏன்னா அவங்க ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங்கோட இப்போ வந்து பிஸ்னஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. பெயிண்ட் நிறைய இடங்கள் ஆர்டர் அதிகமாக வந்துகிட்டு இருக்கனால மினிமம் ஒரு 2 hours நம்ம என்ன பண்ணிப்போம் பார்த்து செக் பண்ணதுக்கப்புறம் அவர் நம்ம ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற அமௌண்ட்டை அவங்க ஒரு கொட்டேஷன் ரெடி அந்த சொல்கிற அமௌண்ட்டை கீழே இருக்கக்கூடிய கூகுள் பே நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நம்ம சென்ட் பண்ணணும். கூகுள் பே நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவர் ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 6 மணி வரைக்கும் தான் இருப்பார். அதுக்கு முன்னாடி கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த டயத்துக்குள்ள ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் இமீடியட்லி நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரீப்ளே வந்துடும். உங்கள் எந்த இதில் நீங்கள் பணம் அனுப்புறீங்களோ அதுக்கே உங்களுக்கு ரீப்ளே பண்ணிடுவாங்க. நீங்கள் அதனால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணி இதில் முதல்ல உங்களோட ஆர்டர் குவான்டிட்டி என்ன, சப்போஸ் எனக்கு இந்த மொபைலில் போய் இப்போல்லாம் தெரியலை, எனக்கு பார்க்க தெரியல, எனக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணி போட எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நேரடியாக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள்கிட்ட என்னென்ன பொருள் வேணும், நம்மகிட்ட சார்ட் இருக்குது, ப்ரைஸஸ் சார்ட் இருக்குது நம்ம பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இதில் கொள்ளலாம் எனக்கு 20 லிட்டர் பிரைமரி, 20 லிட்டர் எமல்ஷனு, ஆல் புட்டி, கூல் கோட்டு இதெல்லாம் எனக்கு 20 லிட்டர் வேணும்னு சொல்லி ஒரு குவான்டிட்டி ரெடி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பினீங்க அப்படின்னா அவரே ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுங்க உங்களுக்கு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பேல பணம் அனுப்பி நீங்கள் அதை டெலிவரி பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸஸ் நமக்கு இல்லை, நம்ம வெப்சைட்டில் உள்ளே நம்ம தனியாக இருக்குது. ப்ரைஸஸ் போனீங்க அப்படின்னா எம்ஆர்பி தனியாக இருக்கும், டிபி தனியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியோட ப்ரைஸிஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிக்குள்ள லிஸ்ட்டு. இதை நம்ம பார்த்தா ஒரு ஐடியாஸ் கிடைச்சிடும் என்ன இருக்குங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஆர்பியில் பாருங்கள் ஆல்ரவுண்டர் எமல்ஷன் கீழேருந்து 4வது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் எமல்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரவுண்டர் அக்ரிலிக் எமல்ஷன் கீழே 3வது 20 லிட்டர் பாருங்கள் எம்ஆர்பி 10,740. இதே இது ஏசியனில் ஹை குவாலிட்டி எமல்ஷன் வெளியடிக்கக்கூடிய எமல்ஷன் பார்த்தீங்கன்னா 9,600 ரூபா நமக்கு எம்ஆர்பி. என்னடா எம்ஆர்பி கூடல இருக்குது, ஆசியமில் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, இவ்வளோ கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏசியன் மெயில் நீங்கள் போய் அந்த 9,600 எம்ஆர்பி வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து மினிமம் ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. இது வந்து எம்ஆர்பி 10,740. இதே டிபி ரேட்டை பாருங்கள் 6,444. அந்த ஏசியனில் 9,000 குறைஞ்சி கொடுக்க மாட்டார் அந்த பெயிண்ட் கடைக்கார் யாராக இருந்தாலுமே. இதே நம்ம இதில் பாருங்கள் நார்மலாக மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா அது டிபி ரேட் 6,444 ரூபா. கிட்டத்தட்ட 2,500 ரூபாய்க்கு மேலே ஒரு இது கம்மி. அதாவது மற்ற அதர் கம்பெனியில் வந்து மீடியம் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு குவாலிட்டி வெளியடிக்கூடியது. அந்த குவாலிட்டிக்கு நம்ம இதில் ஹை குவாலிட்டி பொருளை வாங்கி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விலையில வந்து நமக்கு கிடைக்குது வந்து. அப்போ இது போக நமக்கு இதில் பிவி பாதிக்கு பாதி பிவி கிட்டத்தட்ட 6,444 3,222 பிவி நமக்கு கிடைக்கும். மினிமம் 10% இருக்கவங்க 300 சம்திங், 30% கிட்டத்தட்ட 1,000 மேலே அந்த மாதிரி கமிஷன்ஸ் எல்லாம் அப்போ நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், பெனிஃபிட்ஸ் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர் பேக்கேஜ் ஒரு 6 நம்ம கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம 6 ப்ரீமியம் பேஸ்கோட் ப்ரைமர், அதாவது ப்ரைமரில் ப்ரீமியம் உள்ளக்கூடியது. அதில் 20 லிட்டர் போட்டிருக்கோம் 3,255 ரூபா கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட டிபி ரேட்டு 2,300. பிவி பார்த்தீங்கன்னா அதுக்கு 1,150 பிவி. டிபியில் அப்படியே பாதி பிவி நமக்கு. இது நம்ம எடுக்கிறதுனால பாருங்கள் மினிமம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணுற ஒரு பெயிண்டர்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ண வச்சிருக்கோம். நம்ம பேசி இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு, அவர் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு பாருங்கள் 1,100 ரூபாயில் மிச்சமாகும். எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட 2,300 ரூபாய்க்கு வாங்கி 3,255 விற்கிறாரு. இதில் அவருக்கு ஒரு 1,150 ரூபா ப்ளஸ் இதில் 1,150 பிவிக்கு 10%. இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,100 ரூபா கிடைக்கும். இதே அவர் ஒரு ஸ்டார் அப்படிங்கிற பொசிஷனுக்கு மேலே இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய பெனிஃபிட் பாருங்கள் 1,353 ரூபா கிடைக்கும். இது வால்பட்டி பாருங்கள், இதே ஒரு டோட்டல் போட்டிருக்கோம் ஒரு 5 பொருளுக்கு போட்டு டோட்டலாக இந்த எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 26,814 ரூபா இந்த பொருளை அப்படியே வாங்கி அவர் அப்படியே விற்கிறாரு. இல்லை அவர் பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்டர் வீட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவர் கிடைக்கக்கூடிய லாபம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அவர் இப்போ ஜாயின் பண்ணா
10% போட்டிருக்கோம். ஆனால் இந்த பிவி கூட மொத்தம் பிவி குடும்பம் பார்த்தீங்கன்னா 12% மேலே போயிடும். எப்படி பார்த்தாலும் இது 12,000 குறையாம கமிஷன் இன்கம் இருக்கும். அவங்களுக்கு டோட்டல் வந்து 12,000 குறையாம இருக்கும். இதே ஒரு 32% லெவலுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் 12,857 ரூபா, கிட்டத்தட்ட 3/1 பங்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எழுதணும். எந்த பெயிண்ட் கடையிலையும் வந்து எம்ஆர்பி இருந்து ரொம்ப அதிகம் கழிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க. 5% அதிகம். அது ரொம்ப தெரிஞ்சாலும் தான் கொடுப்பாங்க. நான் 2-3க்கு மேலே கழிச்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது இப்போ என்ன பெயிண்டர்ஸ் நிறைய கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால அதுக்காக ஒரு சில விஷயம் பிடிப்பாங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாக பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ நம்ம இதை சொல்லணும். நீ வீட்டுக்காரர்கிட்ட நம்ம நேராக பேசலாம். நீ எனக்கு 50,000 பெயிண்ட் வாங்குற அப்படின்னா 50,000 சேலரி பணம் கொடுப்பேன். திருப்பி நீ 3 வருஷம் கழிச்சு அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இதுக்கு நீ இதே 50,000 பெயிண்ட் வாங்குறேன்னா இதே 50,000 பெயிண்ட் நீ வாங்கும்போது உனக்கு விலையும் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இதை லைஃப் 5-6 வருஷத்துக்கு அதிகமாக உனக்கு லைஃபும் கிடைக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். உனக்கு நீ சம்பளம் கொடுத்து வேலை பார்க்க வைக்கிற அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படி விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஸோ அந்த விஷயம் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இதான் நான் சொன்னது. இப்போ சப்போஸ் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட முடியல அப்படின்னா நேரடியாக சர்மாஜிக்கு வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய பியூசி நம்பரு, பியூசி நேமு, நம்மளோட ஐடி நம்பரு இதெல்லாம் வாங்கிக்கலாம். சப்போஸ் இல்லை டைரக்ட் செல்லர் மட்டும் தான் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, இல்லை நம்ம பியூசிக்காரங்க வாங்கி வச்சு விற்க முடியுமா அப்படின்னா தாராளமாக வாங்கி வச்சு விற்கலாம். நேரடியாக பியூசி நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து பியூசியில் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம். 1 லட்சம் 2 லட்சத்துக்கும் நீங்கள் தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கலாம். பெயிண்டை பற்றி நாலேஜ் இருக்கவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்கி வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம டைரக்ட் செல்லர் விற்கிறோம், நம்ம டீமில் உள்ளவருக்கோ இல்லை மற்ற டீமில் யாருக்கோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நமக்கு சர்மாஜிக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இந்த ஐடி நம்பருக்கு இவருக்கு இன்னும் வாங்கியிருக்காரு அப்படின்னு. இது வந்து சர்மாஜிக்கு வேலை அதிகம். ஒரு எக்ஸல் ஷீட் அவர் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ஒரு பியூசியில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா போட்டு உங்கள் பேரில் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் பில் அடிக்க வேண்டியங்க நோட் பண்ணி வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் டைரக்ட் செல்லர் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஐடியை குனிப்பி அவர் அந்த மந்த் எண்டுக்குள்ளே 30ஆம் தேதி டயத்தில் அவர் கம்ப்ளீட்டாக அந்த ஷெடியூல் ரெடி பண்ணி கம்பெனிக்கு அனுப்பி அது அந்த மாதம் பில் அடிக்கக்கூடிய செக்ஷனுக்கு மாற்றி அதை பில் அடிச்சு நமக்கு பிவியாக கன்வெர்ட் ஆகும் 10 to 15 நாளில். இப்போ நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் போட்டு நம்ம பணம் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த அப்ளிகேஷன்லேயே செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டர் எந்த லெவலில் இருக்குது, எங்கே வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம அப்ளிகேஷனில் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அந்த விஆர்எல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருக்கோம். விஆர்எல் லாஜிக்ஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த கோடு உண்டு. இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியோட கோடு டிவிஎல் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த மாதிரி கோடு இருக்கும். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பின்கோடை தெளிவாக போட்டு அவங்களே செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கூகுளில் போய் விஆர்எல் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம கீழே பார்த்தோம்னா ஸ்டேட் வைஸு அந்த சிட்டி வைஸ் நம்ம அந்த ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குங்க நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அதை பார்த்து அந்த ஆஃபீஸோட நம்பர் நம்மளே கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த ஆஃபீஸ் வரைக்கும் கம்பெனி அங்கே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் போய் நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் இப்போ நம்ம என் பேரில் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று சம்திங் நான் உங்கள்கிட்ட ஜெராக்ஸ் கொண்டு கொடுத்து நான் அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம பொறுப்பு. அதை நம்ம கொண்டு வந்து நம்ம எடுத்து நம்ம அதை சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப நம்ம பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சர்மா சாருக்கு இதை இண்டிவிஜுவலாக அனுப்பி அதை ஃபாலோ பண்ண நம்மளும் ஃபாலோ பண்ணணும், அவங்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பெயிண்ட் எப்படி 20,000 வாங்கிறது ஒரு 10 லிட்டர் கொடுத்து நான் அடிச்சு பார்ப்போம்ல அப்படின்னு ஒரு ஐடியாஸ் கிடைக்கலாம். இப்போ அது மாதிரி மொத்தமாக ஒரு வாங்கி வைக்க பியூசிக்காரங்க வாங்கி வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு பில் அடிச்சு கொடுக்கலாம். ஃபியூச்சரில் நம்மளே பில் அடிச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி அப்டேஷன் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ சீக்கிரம் வரும்போது மேபி கூட சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நம்மளே வாங்கி நம்ம பியூசியில் நம்மளே பில் அடிக்கிற மாதிரி வரும். இப்போ அந்த செக்ஷன் வந்து தனி ஆப்பே துல்சிப்பேலேருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே மொத்தம் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளே தனியாக இப்போ டிஸ்பிளே வாலில் பில் அடிச்சு கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு தனியாக கிரியேட் பண்ணி நம்ம அதுலேருந்து பில் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளே கொடுக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துடும். அது வந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமான ஒரு நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பொருள் வரக்கூடிய செக்ஷன். இது ஒரு பார்த்தீங்க அப்படின்னா மஜித் சார் கேரளாக்காரு நம்ம துளசி பெயின்லேருந்து நேராக விஆர் லாஜிக்ஸ் போவோம். விஆர் லாஜிக்லேருந்து நேராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ வந்து நான் நெட்டில் எடுத்து நான் போட்டு விட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த சர்க்கிளில் நமக்கு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம விஆர்எல்லையுமே நம்ம அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக் பண்ணுற நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த விஆர்எல் நம்பரை நம்ம ஆப்பில் இருக்கும். நம்ம ஆர்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ண அந்த ட்ராக்கர் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இதில் சர்ச் பண்ண அப்படின்னா வண்டி எங்கே வந்துகிட்டு இருக்கு, என்னைக்கு நமக்கு வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம கம்ப்ளீட்டாக அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பெயிண்டர்ஸ்கள் அதிகம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயங்களை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுங்கள். முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கி அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 15,000 இருக்கும்போது முன்னால் 15 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் போதும்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆர்டர் போட்டு சரக்கு எடுத்தோம் கம்ப்ளீட்டாக. எடுத்து கொடுத்து எல்லாமே காலி. இப்போ திருப்பி 40,000 ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர் போட்டு 3 நாள் தான் ஆகுது. அந்த ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா அது நமக்கு வரது அப்படின்னா அதிகமான ப்ரொமோஷன் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் சார் தேனியில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்கள சரக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இது மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகமாக லெவலுக்கு போய்
போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆர்டர் போட்டு சரியா சரக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுத்தாங்க எல்லாருமே வந்து. ஸோ நம்மளும் தமிழ்நாட்டில் அதெல்லாம் கொண்டு போனோம் பண்ணி இப்போ புதுப்பொருள் அதிகம் வந்துகிட்டு இருக்கு. இதை வைக்கிறதுக்கே பியூசி பத்தாது இப்போ இருக்க சுச்சுவேஷனில். இதில் தான் இப்போ பியூசி கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. 1,00,000 மேலே அதிகம் பண்ண பியூசி தான் லைவ்ல இருக்கும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதே இருக்காது. இன்னும் கொஞ்சம் லெவல் போச்சு அப்படின்னா 10 லட்சத்துக்கு மேலே பியூசி இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துடும். 1000 ஸ்கொயர் மேலே இடம் இருக்கணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு செக்ஷன் வரும்போது எல்லா பொருளும் A to Z வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் இப்போ துளசி பெயின்ல சொன்னோம் 25 பொருளுக்கு மேலே இருக்குன்னு. நான் 25 பொருள் பெயிண்ட் மட்டும் தான் சொன்னேன். இது போக பார்த்தீங்கன்னா சிமெண்ட் டூல்ஸு கம்பி எல்லாமே இருக்கு. டக்குன்னு சொல்லலாம் கம்பெனி சிமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, துளசி பெயிண்டில் கூப்பிட்டு துளசி பெயிண்ட் நீங்கள் சிமெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம சிமெண்ட் கிடைக்கும். கம்பி ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நமக்கு கம்பி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்டு கட்ட தேவையான அத்தனை மெட்டீரியலும் துளசி பெயிண்ட் கம்பெனியில் இருக்குது. ஸோ நமக்கு வேலைலாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் டையப்புங்கிற வேலையே கிடையாது. கூப்பிட்டு ஒரு ஃபோன் கால் போட்டு இந்த மாதம் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தயாராக போகுது. அப்போது இன்னும் அதிகமான பொருள் வர்றதுக்கு வந்து டைம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம தயாராகணும். இல்லை முன்னால் சொல்லுவாங்க அரிசி இல்லையோ, அரிசி இருந்தால் நாங்கள் பிஸ்னஸ் நல்லா கொண்டு போய் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அரிசி வந்துருச்சு. பருப்பு கேட்டாங்க, பருப்பு வந்துருச்சு. இப்போ மிளகு சீரகம் கேட்டாங்க, இந்த ஜீரகம் வந்துருச்சு, மிளகு வந்துடும். பொருளை பற்றி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிஸ்னஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் நம்ம கையில் கொண்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்காததை விட அதிகமான பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது மாதிரி புது புது பொருள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இந்த விஷயத்தை டேக் ஓவர் பண்ணி கையில் கொண்டு போனோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயார்சியன் சார். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. கிருஷ்ணகுமார் கலாக்கிட்டீங்க, மிரட்டிட்டீங்க.